ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. எச்சரிக்கை அலாரம் அடித்ததால் கொள்ளையர்கள் தப்பியோடிய நிலையில் ஏடிஎம்மில் இருந்த 12 லட்சம் ரூபாய் தப்பி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்போம். சதாசிவம், வணக்கம். இந்த கொள்ளை முயற்சி தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ஈரோட்டிலிருந்து சோலார் சிலம் சாலையில் தனியார் பள்ளிக்கு அருகில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம் தான் நேற்றைய தினம் நேற்று நள்ளிரவு கொள்ளை முயற்சி நிகழ்ந்திருப்பது தற்போது வெளியாகியுள்ளது. இது பார்த்தோம்னால் ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடிக்க முயன்ற அதாவது ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் கொள்ளையடிப்பதற்காக முயன்றுள்ளார். அப்போது ஏடிஎம் முன்பகுதியில் உள்ள இயந்திர கதவை திறந்துள்ளார். இதையடுத்து ஏடிஎம் உள்ள பணத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒயரை துண்டித்துள்ளார். அப்போது அலாரம் சத்தம் அடித்ததால் இதனை கண்டு அலறியோடைய ஹெல்மெட் அணிந்த நபர் அங்கிருந்து தப்பியோடி விட்டார். இது குறித்து தகவல் அறிந்து தெற்கு காவல்நிலைய போலீசார் ஏடிஎம் இயந்திரத்தை பார்த்தபோது அதிலிருந்து 12 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாகவும், இதனால் ஏடிஎம் இயந்திரம் கொள்ளை முயற்சி நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதுடன் நல்வாய்ப்பாக 12 லட்சம் ரூபாய் தப்பி இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாநகர பகுதியில் பரவலாக பார்த்தோம்னா 2 வாரங்களுக்கு முன்பு மற்றொரு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஏடிஎம் இயந்திரம் கொள்ளை முயற்சி நடந்தது. அப்போது அந்த நபர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதே போல 2 மாதங்களுக்கு முன்பு கருங்குப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம்மும் கொள்ளை முயற்சி நிகழ்ந்திருக்குது. இப்படி பரவலாக ஈரோடு மாநகர பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் மது போதையில் வரக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது ஏடிஎம் குறிப்பாக நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் நபர்களாகட்டும், இந்த ஏடிஎம் கொள்ளை முயற்சி என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த சம்பவத்தில் தீர்வு காண வேண்டும். குறிப்பாக இரவு நேரத்தில் தனியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்களை போலீசார் கண்காணித்து வர வேண்டும் என ஏடிஎம் பாதுகாவலராகட்டும் அதே போல வங்கி தரப்பிலும் வலியுறுத்தப்படுகிறது. தொடர்ந்து